என்னோட ஸ்டைலில் நண்டு குழம்பு ரெசிபி பண்ணலாமா? ஃபஸ்ட்டு வந்து கடாயில் ஆயில் சேர்த்துட்டு பெருஞ்சீரகம் வெந்தயம் பொரிஞ்சு வந்தோன்னா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பச்சை வடை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளி சேர்த்துட்டு தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. நான் பூண்டையும் மிளகையும் இடித்து வச்சுருக்கேன். ஸோ அதை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மசாலா வந்து பட்டை பிரிஞ்சி இலை பெருஞ்சீரகம் ஜீரகம் கசகசா கருவேப்பிலையை வந்து மிக்சியில் அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் 1.5 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கிளறி விட்டு இப்போ வந்து நண்டை சேர்த்துக்கலாம். நண்டை சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு புளி தண்ணி சேர்த்துட்டு தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வந்து மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. என்னோடய ஸ்டைலில் நண்டு குழம்பு ரெடி. ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் பௌஜியா, தஸ்வந்த், தஸ்லிமா, சர்வின், வர்ஷன், பிரியா, வளர்மரி, திவ்யா இவங்க எல்லாத்துக்குமே பெரிய பெரிய நாளைக்கு சாய் ஸ்ரீக்கு இணைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். உங்களுக்கு நண்டு குழம்பு பிடிக்குமா, நண்டு கிரேவி பிடிக்குமான்னு